பொள்ளாச்சி காப்பகத்தில் கொலையான இளைஞர் சடலம் மீட்கப்பட்டது எப்படி என்பது குறித்து திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளது. தலைமறைவான மருத்துவ தம்பதியை போலீசார் தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் சோமனூரைச் சேர்ந்தவர் ரவிக்குமாரின் 22 வயது மகன் வருண்காந்த் பொள்ளாச்சியில் உள்ள தனியார் காப்பகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். வருண்காந்தை ஆழியாருக்கு சுற்றுலா அழைத்து சென்றபோது காணாமல் போய்விட்டதாக காப்பக நிர்வாகிகள் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர். அது குறித்து ஆழியார் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே நேரத்தில் வருண்காந்தை காப்பக நிர்வாகிகள் அடித்து கொன்று பி நாகூரில் உள்ள தோட்டத்தில் புதைத்து விட்டதாக தகவல் வெளியானது. அதன் பேரில் ஆழியாறு போலீசாருடன் பொள்ளாச்சி போலீசாரும் இணைந்து விசாரணை நடத்தினர். சடலம் புதைக்கப்பட்ட இடத்தை முற்றுகையிட்டு சோதனை நடத்தினர். அந்த இடத்தில் கிராம மக்கள் உள்ளிட்ட யாரும் அனுமதிக்கப்படாமல் சோதனை நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மூன்றாவது நாளில் புதைக்கப்பட்ட வருண்காந்த் சடலத்தை போலீசார் மீட்டனர். அங்கேயே உடற்கூராய்வு நடத்தப்பட்டது. இளைஞரை காப்பக நிர்வாகிகள் அடித்து கொலை செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதன் பேரில் காப்பக நிர்வாகிகள் கிரிராம், செந்தில் பாபு, கவனிப்பாளர் நிதிஷ், பணியாளர் ரங்கநாயகி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் காப்பக நிர்வாகிகளான மருத்துவ தம்பதியை போலீசார் தேடி வருகின்றனர். காப்பகத்தில் கொலை செய்யப்பட்டு தோட்டத்தில் புதைக்கப்பட்ட சடலத்தை தேடி கண்டுபிடிக்க காவல்துறைக்கு 3 நாட்கள் ஆனது ஏன் என்பது குறித்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. காப்பகத்தில் சேர்க்கப்பட்ட மனநலம் குன்றிய இளைஞர் வருண்காந்த் யாருடைய பேச்சையும் கேட்பதில்லையாம். அதனால் தாக்குதலுக்கு உள்ளானவர் இறந்து விட்டாராம். அதனால் பதற்றமடைந்த காப்பக நிர்வாகிகள் சடலத்தை பெட்ஷீட் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் கட்டி சரக்கு வாகனத்தில் ஏற்றி தோட்டத்துக்கு கொண்டு சென்று புதைத்துள்ளனர். சடலம் புதைக்கப்பட்ட இடத்தில் சந்தேகம் வராமல் இருக்க அந்த இடத்தில் செடிகளை நட்டுள்ளனர். அதே இடத்தில் 7 குழிகளையும் தோண்டியுள்ளனர். கொலையை மறைக்கவும் எந்த குழியில் சடலம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்காமல் இருக்கும் வகையிலும் இப்படி செய்ததாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். காப்பகத்தை நடத்திய மருத்துவ தம்பதியை பிடிப்பதில் காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். அவர்களின் பின்புலம் குறித்தும் அதே காப்பகத்தில் இதற்கு முன்பும் இதுபோன்ற அசம்பாவிதம் நடந்ததா எனவும் காவல்துறை விசாரணை தீவிரமடைந்துள்ளது. காப்பகத்தில் சேர்க்கப்பட்ட இளைஞர் கடந்த 9ஆம் தேதி ஆவேசமாக காணப்பட்டுள்ளார். அதனால் காப்பக நிர்வாகிகளும் பணியாளர்களும் குச்சி மற்றும் பிளாஸ்டிக் பைப்பால் தாக்கியுள்ளனர். அதனால் மே 12ஆம் தேதி வருண்காந்த் இறந்திருப்பது தெரிய வந்திருப்பதாக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். கொலை தொடர்பாக 4 கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து காப்பக முக்கிய நிர்வாகியான மருத்துவர் கவிதாவை தேடி வருகின்றனர். அவர்தான் இந்த சம்பவத்தில் மூளையாக செயல்பட்டிருப்பதாகவும் தற்போது தலைமறைவாகி இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கொலையில் தொடர்புடைய மற்றவர்களை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைத்து தேடி வருவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வருண்காந்தை கொலை செய்து புதைத்துவிட்டு நாடகத்தை அரங்கேற்ற திட்டமிட்டவர்கள் மே 14ஆம் தேதி ஆழியாறு சென்றுள்ளனர். காப்பக நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்கள் ஆழியாறு டேமில் பார்க் பகுதியில் கூடி ஆலோசித்துள்ளனர். அதன் பின்னரே ஆழியாறு சுற்றுலா வந்தபோது வருண்காந்த் காணாமல் போய்விட்டதாக சித்தரித்து கூறியிருக்கின்றனர். அதற்காக சிசிடிவி இல்லாத இடத்தை தேர்வு செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.